திருவள்ளிபுத்தூர் என்பதாகும். விட்டுடு சித்தர் எனும் பெரியாழ்வார் அந்த ஊரில் திருமாலுக்கு திருத்தலாயம் திருசி பணி செய்து வந்தார். அவர் ஒரு நாள் திருத்துழாய் பறிக்க செல்லும் போது அச்செடிக்கு கீழே ஒரு பெண் குழந்தை இருப்பதை கண்டு அதை ஆசையுடன் எடுத்து தன் மகளாகவே கருதி கோதை என திருப்பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். பெரியாழ்வார் வளர்த்ததால் ஆனால் திருமால் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டார். பெரியாழ்வார் திருமாலுக்காக கட்டிய மாலையை தான் அணிந்து பார்த்துவிட்டு மகிழ்ந்து அந்த மாலையை இறைவனுக்கு சமர்ப்பிக்க அனுப்பினர். அதை அறிந்த பெரியாழ்வார் வருந்த இறைவன் அவர் கனவில் தோன்றி ஆனால் சூடிய மாலையை தனக்கு சமர்ப்பிக்க சொன்னார். அன்று முதல் சூடி கொடுத்த சுடர்கொடி என பெயர் பெற்றார். ஆனால் திருமண ஏற்பாடு செய்தார் பெரியாழ்வார். ஆனாலோ நான் திருமாலையை திருமணம் செய்வேன் என்று உறுதியாக கூறினார். கவலையில் இருந்தவர் கனவில் இறைவன் தோன்றி ஆண்டாளை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு வரப்பணித்தார். பெரியாழ்வார் ஆண்டாளை அழைத்து கொண்டு திருவரங்கம் கோயிலுக்கு சென்றார். கோயிலில் கருவறைக்குள் சென்ற ஆண்டாள் அரங்கநாதர் பெருமாளுடன் இரண்டர கலந்தார். ஆண்டாள் 2 முக்கிய பக்தி நூல்களை இயற்றினார். அவை திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. திருப்பாவை 30